குரு பெயர்ச்சி பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நிறைவு நாளாக மீன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பார்க்கவிருக்கிறோம். கடந்த 11 நாட்களிலே மேஷம் முதல் கும்பம் வரையிலான 11 ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலனை பார்த்தோம். இன்றைய தினம் நிறைவு பகுதி. இன்றோடு குரு பெயர்ச்சி பலன்கள் சிறப்பு நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இன்றைய தினம் மீன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன பலனை கொடுக்கும் என்பதை பற்றி நாம் சிந்திக்கவிருக்கிறோம். மீன ராசிக்கு அதிபதி குரு. மீனம், தனுசு ஆகிய இரண்டும் குருவின் வீடுகள். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு குரு ராசி அதிபதியாகவும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவும் வருகிறார். ராசிக்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரும் கிரகம் குரு. இதுகாரும் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கடகத்தில் உச்சம் பெற்றிருந்த குரு இம்மாதம் 5ஆம் தேதி இரவு 11 மணி சுமாருக்கு பெயர்ச்சியாகி ராசிக்கு 6ஆம் இடமாகிய சிம்ம ராசிக்கு வந்துவிட்டது. சிம்ம ராசியிலிருந்து தனுசு, கும்பம், மேஷம் ஆகிய 3 வீடுகளையும் குரு இன்னும் 1 வருட காலத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும். இந்த ஆண்டு ஜூலை 5 குரு பெயர்ச்சி நடந்துவிட்டது. அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி அடுத்த குரு பெயர்ச்சி. ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு இன்னும் 1 வருட காலத்திற்கும் சற்று கூடுதலாக ராசிக்கு 6ஆம் இடமாகிய சிம்மத்தில் குரு இருக்கப் போகிறது. பொதுவாக 6ஆம் இடத்து குரு என்பது சிறப்பித்து சொல்வதற்கில்லை. 6இல் குரு வந்தால் அடிக்கடி வயிற்று வலி வரும் என்பார்கள். அஜீரண கோளாறுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு சிறுநீரகம் தொடர்பான, கிட்னி தொடர்பான ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்படலாம். பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை தொடர்பான கோளாறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 6ஆம் இடத்து குரு என்பது வயிற்று வலியை ஏற்படுத்தும் என்பது பொதுவான பலன். 6ஆம் இடத்தில் குரு வருவதால் தேவையில்லாத விரோதங்கள் எல்லாம் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது. 6இல் குரு ஊரில் பகை என்று ஒரு பழமொழி, ஜோதிட பழமொழி. 6இல் குரு ஊரில் பகை என்பது. ஆகவே 6ஆம் இடத்திற்கு குரு வந்திருப்பதால் நம்மோடு நன்றாக பேசி கொண்டிருப்பவர்கள் திடீரென முகத்தை திருப்பி கொண்டு போவார்கள். அது என்ன காரணம் என்று தெரியாததால் நமக்கு மனம் வேதனை அடையும். மீனராசிக்காரர்களால் உதவி பெற்றவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் யாருக்கா செய்திருந்தால் அவர்கள் அந்த நன்றியை மறந்து நடந்து கொள்ளும் விதம் மனவேதனையை அளிக்கலாம். நீங்கள் யாருக்காவது ரொம்ப உதவி பண்ணியிருக்கீங்க, அவர்களை வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள். எல்லா விதமான உதவிகளும் ஒருத்தருக்கு செய்திருக்கிறீர்கள். அவர்கள் அதற்கு ஒரு நன்றி விசுவாசமே இல்லாமல், உங்களை சரியாக மதிக்காமல், உங்களிடம் சரியாக பேசாமல், உங்களை உதாசீனப்படுத்திவிட்டு அவர் என்ன பெருசா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு, அவராலே நான் முன்னுக்கு வந்தேன் என்று நன்றி கெட்டத்தனமாக பேசினால் அது எவ்வளவு மனவேதனை அளிக்குமோ அத்தகைய விஷயங்களெல்லாம் இந்த குரு பெயர்ச்சியால் நடக்கும். குரு பெயர்ச்சியால் நடைபெறக்கூடிய நல்ல விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் சொல்லுங்களேன் என்று நீங்கள் நினைக்கலாம். நிறைய நல்ல விஷயங்களும் உண்டு. இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு நன்மைகளும் நிறைய நடக்கப் போகின்றன. குரு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களது தொழிலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். இதுவரை சாதாரணமாக ஒரு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது திடீரென பல மடங்கு அதிகமாக சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு மிக உயரிய உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோக மாற்றம் நிகழாமலே பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். ஊதிய உயர்வு அதிகமாக கிடைக்கலாம். பல வகைகளிலே பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நேரமாக இது விளங்குகிறது. பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும், மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். தொழில் ஸ்தானம், விரயஸ்தானம், 2ஆம் இடமாகிய தனஸ்தானம் ஆகிய 3ஐயும் குரு பார்க்கிறது. தனஸ்தானம், விரயஸ்தானம் ஆகிய 2ஐயும் பார்ப்பதால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்.
6ஆம் இடத்தில் குரு வந்தால் வெளியில் உள்ளவர்களிடம் வேண்டுமானால் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ஆனால் வீட்டிற்குள்ளே இருப்பவர்களெல்லாம் வழக்கத்தை காட்டிலும் இன்னும் சற்று அதிக அன்பாக உங்களோடு பழகுவார்கள். கணவன் மனைவி உறவு மிக அந்யோன்யமாக இருக்கும். ஆகவே நீங்கள் மற்றவர்களை பற்றி அதிகமாக கவலைப்பட வேண்டாம். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். நிறைய செலவு செய்து சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் நிகழ்த்துவீர்கள். நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் சில இந்த வருடத்திலே நடைபெறும்.